ஹாய்ங்க. ஸோ நம்மள நெறைய பேத்துக்கு மலைக்குருவி சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். மியூசிக் வைஸும் சரி, அந்த சாங் பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி தான் நானும் ரீசென்ட்டா அந்த சாங் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டு சடனா வந்துட்டு, "மச்சான் அந்த சாங்ல ஒரு மீனிங் இருக்குது தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்டான். நான் ஒடனே, "இல்ல மச்சான் தெரியாது, சொல்றா கேட்போம்." அப்படின்ற மாரி சொன்னேன். ஸோ அவன் அந்த மீனிங் சொன்னதுக்கப்புறம் அந்த சாங்கோட ஃபீலே பயங்கரமா இருந்துச்சு. என்னன்னு சொல்றேன். ஸோ ஒரு கவிஞர் இருக்காரு. அவர் வந்துட்டு காட்டுக்குள்ள போறாரு. "நீலமலைச்சாரல் தென்றல் நசுவு நடத்தும் இடம்ன்ற" மாரி தான் சாங்குமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவர் வந்துட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு ஜாலியாக இருக்காப்புல. ஸோ ஒரு சிட்டுக்குருவி சடனா வருது. அவர் வந்துட்டு அந்த சிட்டுக்குருவி பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்து பயங்கரமா அட்மையர் ஆகுறாப்புல. சம்வாட் ஒரு பாண்டிங் ஏற்படுது இவங்க 2 பேத்துக்குள்ளேயும். சடனா பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமா மழை பெய்யுதுங்க. ஸோ அந்த கவிஞர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு போயிடுறாப்புல. வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணுறாப்புல. யாரை நெனச்சா, அந்த சிட்டுக்குருவிய நெனச்சு. இந்த மாரி வந்துட்டு "காட்டில் அலைந்து துயர்ப்படுமோ, அதன் மலை சுமந்து அதன் ரெக்கை வலித்திடுமோன்ற" மாரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாப்புல. ஆனா சாங்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. காட்டில் கதையே வேறு கதைன்ட்டு. என்னன்னா, அந்த சிட்டுக்குருவி ஜாலியா மழையில நனைஞ்சு ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க. ப்ளஸ் வந்துட்டு அது இவர நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கவிஞர நெனச்சு. என்னன்னா, இந்த மாரி இயற்கையை ரசிக்காம மழையில நனையாம பாவம் மனுஷன் வீட்டுக்கு போயிட்டாப்ளே அப்படின்ற மாரி. ஸோ இது எதுக்குடா எப்போ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம லைஃப்லேயுமே நம்ம ஃபேவரட் பெர்சனோ, இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பெர்சனோ தூரத்தில் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன நெனச்சிருப்போம்னா, அவங்க ஹேப்பியாக இருக்காங்களா? இல்லை நம்ம இல்லாமல் ஒரு மாரி ஹேப்பியாக இருப்பாங்களா? இல்லை சேடாக இருப்பாங்களான்னு மாரி நிறையா நெனச்சு திங்க் பண்ணிகிட்ருப்போம். பட் மேபி அப்படி இருக்கலாம். இன்கேஸ் அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்பை ஹேப்பியாகவும் லீட் பண்ணிகிட்ருக்கலாம் நம்ம இல்லாமலே. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். லிவ் யுவர் ஓன் லைஃப். ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு.